அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो देख रहे हैं हिंदी साहित्य सदन, इस कार्यक्रम के अंतर्गत हम बहुत सारे विषयों के बारे में विचार विनिमय कर चुके हैं. अभी व्याकरण का कार्यक्रम चालू है. व्याकरण में आज का विषय है कारक चिन्ह. இதுவரைக்கும் ஹிந்தி சாகித்ய சதன் என்ற இந்த அமைப்பிலே பல விஷயங்களை பார்த்தோம். ரஸ் பார்த்தோம், சந்த் பார்த்தோம், அலங்கார் பார்த்தோம், வாக்கிய ரச்சனா பார்த்தோம், இலக்கணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தலைப்பில் வேற்றுமை உருவுகள் என்னும் தலைப்பிலே இன்றைக்கு நாம் கருத்து பரிமாற்றம் செய்ய இருக்கின்றோம். முதலாக பார்க்கின்றவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், அது எங்களுக்கு உரமாக இருக்கும். மேலும் நீங்கள் அளிக்கின்ற வரமாகவும் இருக்கும். ஆகவே கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது அதிகமாக பரவ வேண்டும். ஏனென்றால் நாங்களெல்லாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுடைய பிரச்சாரர்கள். ஆகவே இதை எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய நோக்கம் நிறைவேறும். ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து தேவையானவற்றை கமெண்ட் செய்து இன்னும் இதேனும் நீங்கள் சந்தேகம் இருந்தால் அதையும் நீங்கள் தெளிவுபடுத்தி எங்களுக்கு எழுதினால் அல்லது நீங்கள் ஃபோனிலே தகவல் தெரிவித்தால் அல்லது மெசேஜ் போட்டால் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தயாராக இருக்கின்றோம். காரக் சின்ன வேற்றுமை உறவுகள். வேற்றுமை உறவுகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? वाक्यों में शब्दों के बीच के मेल को पुष्ट करने के लिए जिन शब्दों का प्रयोग किया जाता है उन्हें कारक कहते हैं. वाक्य में शब्दों के बीच के मेल को, अर्थ को स्पष्ट करने के लिए जिन शब्दों का प्रयोग किया जाता है उसे कारक कहते हैं. வாக்கியத்திலே ஒரு சொல்லுக்கும் மற்ற சொல்லுக்கும் இடையே உள்ள அந்த தொடர்பை, அதனுடைய கருத்தை நிறைவுபடுத்துவதற்காக, அதை முழுமைப்படுத்துவதற்காக எந்த சொல்லி நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லுக்கு பெயர்தான் வேற்றுமை உருவுகள், காரக் சின்ன எனப்படுகிறது. நம்ம காரக் வேற்றுமைகள் பயன்படுத்தப்படாவிட்டால் எப்படி இருக்கும் என்று ஒரு மாதிரியை பார்க்கலாமா? சரி, நோட் இருந்தால் எழுதி கொள்ளுங்கள். நம்ம போர்டில் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். ராம், மைசூர், ஜங்கல், ஏக், பாக், தீர், மாரா. இது வாக்கியம் நான் முடித்து விட்டேன். ஆனால் ஓரளவுக்கு புரிகிறது. முழுமையாக புரிகிறதா என்றால் புரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்குள்ளே இடையே உள்ள அந்த கேப்பு இருப்பார்கள். அந்த கேப்பை நிரப்பக்கூடிய சொல் இல்லை. அந்த நிரப்பக்கூடிய சொல் தான் வேற்றுமை உருப்படி எனப்படுது. ஆக வேற்றுமைகள் இல்லாவிட்டால் எந்த வாக்கியமும் நாம் முறையாக நாம் எழுத முடியாது, நீட்ட முடியாது. அவ்வளோதான். ஏன் கலமை சொல்லலாம், சின்ன வாக்கி சொல்லலாம், அது ஏன் முடியாது சொல்லலாம், ஆனால் நீட்ட முடியாது வாக்கியத்தை. ஆகவே வேற்றுமைகள் மிக மிக முக்கியமானதாகும். நான் இதை ஏன் முதலில் சொல்லவில்லை என்றால், கொஞ்ச நேரம் உங்களோடு அளவலாவிய பிறகு இது இலக்கணத்தை பற்றி கொஞ்சம் ஞானம் உங்களுக்கு வந்த பிறகு சொல்லிவிடும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வந்ததற்காக நான் வரிசைப்படுத்துகிறேன். பேர் எழுத்திலிருந்து வந்தேன் இல்லையா, வர்ண விசாரிலிருந்து வந்தேன். அப்படியே நான் அப்புறம் வாக்கிய விசாரம் போகலாம். இப்போ ஷந்து விசாரம் பார்க்குறோம், அடுத்த வாக்கிய விசாரம் போகலாம். சரி, ஃபஸ்ட்டு வாக்கிய விசாரம் முடிச்சிடலாம். சரி, இப்போ ராம், மைசூர், ஜங்கல், ஷேர், பாக், மாரா, तीर मारा. राम, मैसूर, जंगल, शेर, तीर,
மாறா. இங்கே தொடர்பு இங்கே இல்லாமல் இருக்கிறது. அதே வந்து राम ने मैसूर के जंगल में एक शेर को तीर से मारा. இது பாருங்கள், राम ने मैसूर के जंगल में एक शेर को तीर से मारा. தப்பு சொல்லுங்க. ராமன் மைசூரின் காட்டில் ஒரு சிங்கத்தை அம்பால் கொன்றான். இப்பொழுது இந்த ராம் நே நே என்ற சொல் இங்கே வேறு மைசூர் கே கே காரக்கு, ஜங்கல் மே காரக்கு, பாக் கோ கோ காரக்கு, தீர் சே காரக். இப்போ அந்த வேற்றுமைகள் காரக் சேர்ந்த காரணத்தினாலே வாக்கியம் வந்து அழகாக அமைந்திருக்கிறது. राम ने मैसूर के जंगल में एक शेर को तीर से मारा. यहाँ पर कारक की अत्यंत ज़रूरत है. यहाँ पर कारक कितने प्रकार के होते हैं? कारक 8 प्रकार के होते हैं. कारक 8 प्रकार के होते हैं. क्या क्या है? कर्ता कारक 1. कर्ता कारक, इसकी विभक्ति है ने. कर्ता कारक मतलब जो काम करने वाला होता है, उसके साथ जुड़ने वाला ने. कर्म कारक, कर्म के நான் சொல்லிக்கிறேன். கர்த்தா கரம் கிரியா இல்லையா? எழுவாய் சேப்ப பொருள் பயனிலை सब्जेक्ट ऑब्जेक्ट प्रेडिकेट वर्ब. कर्म के साथ जोड़ने वाला को शेर को. अर्थात कर्ता कारक, कर्म कारक, करण कारक. उसका क्या है? मारा. किससे मारा? करण क्या है? हम लिखते हैं उसका करण क्या है? पेंसिल है या कलम है. अगर वो करण है, वो साधन है जो क्रिया के साधन का बोध करे. तीर से मारा से. कर्ता कारक ने कर्म कारक को जात कर्म कारक को करण कारक से ने को से. संप्रदान कारक को, இந்த கோக்கு இக்கு விரி வரும். நேக்கு பொருள் கிடையாது. கோக்கு ஐ, சேவுக்கு ஆல், மறுபடியும் கோ வருது, இது இக்கு. அடுத்தது அபாதான் காரக், இங்கேயும் சே. நே கோ சே கோ. அப்புறம் மறுபடியும் சே, 5வது சே. இந்த சேக்கு மீனிங் வந்து இருந்து விட. அந்த மேரி சேக்கு வந்து ஆல். तीर से, இங்கே இருந்து விட. राम भरत से बड़ा है, भरत राम से छोटा है. விட காட்டிலும். आम कटहल से छोटा है, कटहल आम से बड़ा है. अब कर्ता कारक, कर्म कारक, करण कारक, संप्रदान कारक, अपादान कारक. और 7वां छठा क्या है? 6வது का के की. का के की உடைய. கா கேக்கி உடைய. சம்பந்தக்காரக் கா கேக்கி. இதற்கு மீனிங் வந்து உடையன்னு பொருள். ராமனுடைய, என்னுடைய, அவனுடைய. கா கேக்கி. இந்த கா கேக்கு இந்த ரூல்ஸ் இருக்குது, அது தனியாக பார்க்கலாம். நம்ம அடுத்த ஒரு பெயர்ச்சொல் ஆண்பால் பொறுமையாக இருந்தால் முன்னால் கா போடணும், உடை என்ற பொருளுக்கு. அடுத்த ஒரு பெயர்ச்சொல் ஆண்பால் பன்மையாக இருந்தால் கே போட வேண்டும். அடுத்த ஒரு பெயர்ச்சொல் பெண்பாலாக இருந்தால் ஒருமையோ அல்லது பன்மையோ கீ போட வேண்டும். இது காக்கேக்கு. ஆராய்ச்சா. 7வது அபாதான் कारक, जो नहीं सॉरी अधिकरण कारक, जो क्रिया के आधार का बोध करे. क्रिया के आधार का बोध करे. तो मैं बैठा हूँ, मैं कहाँ बैठा हूँ? कुर्सी पर बैठा हूँ. कुर्सी पर अधिकरण कारक है. मैं कहाँ बैठा हूँ? कक्षा में बैठा हूँ. वகுப்பில் அமர்ந்திருக்கிறேன். இப்போ இல், மே और पर, ये दोनों अधिकरण कारक हैं. 7वां. 8वां है संबोधन कारक. किसी को पुकारा जाए या किसी को बुलाया जाए, इसको सूचित करने वाला शब्द संबोधन कारक है. संबोधन होता है बुलाना. हे भगवान, हम पर दया करो.
हे संबोधन कारक है। अरे गोपू इधर आओ, अरे मोहन इधर आओ। यहाँ पर हे अरे जो किसी को बुलाने के लिए यानी संबोधन के लिए प्रयुक्त होते हैं, इसलिए इसे संबोधन कारक कहते हैं। ने को से का के की में पर हे अरे, ये 8 कारक है। अच्छी तरह आप ध्यान में रख लीजिए, मनन कर लीजिए, यही सबसे ज़रूरी है। मनन कर लीजिए। ने को से का के की में पर हे अरे, आसानी से आपको कंठस्थ हो जाएगा। आप कंठस्थ करा सकते हैं। ने को से का के की में पर हे अरे, ऑटो कारक। ये कारक जो है अत्यंत ज़रूरी है। आप प्रवीण जाए या उसके बाद एमए जाए, चाहे जितना भी पढ़े, हर परीक्षा में कारक के बारे में पूछा जाएगा। ये कारक का प्रश्न जो है हर परीक्षा में हर जगह पूछा जाएगा, क्योंकि ये अत्यंत ज़रूरी है। इसीलिए कारक के बारे में आप अच्छी तरह जानकारी प्राप्त कर लें। बिना कारक की जानकारी के आप वाक्य नहीं बना सकते। यू कांट फॉर्म ये प्रॉपर सेंटेंस में हिंदी विदाउट केस एंडिंग्स. கேஸ் எண்டிங்ஸ் இல்லாமல் வேற்றுவர்வில் இல்லாமல் நீங்கள் வாக்கியத்தை அழகாக மிக சரியாக பிழையின்றி அமைத்து கொள்ள முடியாது. बिना किसी गलती के आप वाक्य नहीं बना सकते कारक के बिना. इसलिए कारक का ज्ञान अत्यंत ज़रूरी है. यहाँ पर एक और बात है, पर राम संज्ञा है, संज्ञा के साथ ने आया है, संज्ञा के साथ ने आया है तो ऐसे आ गया. चलिए उसकी जगह संज्ञा की जगह अगर वहाँ पर सर्वनाम हो तो ராமனுக்கு பலகா அவன் மைசூரின் காட்டில் ஒரு सिंहத்தை अम्बाल கொண்டான். तो अवन போட்டா वो पढ़ना, तो वो क्या है, सर्वनाम है, பிரதிபெ சொல் pronoun. அது கூட நே சொல்லும்போது வானேன்னு வராது. பெண்ண மரம் உஸ்னே என்று மாறும். எல்லாமே அப்படிதான். அதாவது பிரதிபெயர்ச்சொற்கள் நான் இருக்க சொல்லிக்கிறேன். பிரதிபெயர்ச்சொற்கள் நம்மை அடுத்து வேற்றுமைகள் வரும் பொழுது உருவ மாறுபாடு ஏற்படும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாறுபாட்டை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் सेंटेंस फॉर्म बनाना முடியாது. आप सेंटेंस फॉर्म नहीं कर सकते. इसलिए वो भी अत्यंत ज़रूरी है. उसका जो चार्ट है मैंने आपको भेजा है, आपको मिला होगा, आपने देखा होगा. शायद आपकी समझ में ना आया हो तो मैं दोबारा आपको सुनाता हूँ. वो चार्ट को दिखा रख लीजिए. मैं प्लस ने मैंने ऊपर ने लगा है. ने को से देखिए आप, ने को से कहा कि मैं पर है अरे नीचे मैंने मैं तुम वो ये हम आप पे ये कौन क्या कोई क्या. अगर मैं प्लस ने मैंने, तुम प्लस ने तुमने, वो प्लस ने उसने, ये प्लस ने इसने, हम प्लस ने हमने, आप प्लस ने आपने, वे प्लस ने उन्होंने, ये प्लस ने इन्होंने, कौन प्लस ने किसने, कोई प्लस ने किसी ने, तू प्लस ने तूने. ने हो गया. दूसरा क्या है, कर्ता कारक हो गया. कर्म कारक को, मैं प्लस को मुझको, तुम प्लस को तुमको, वो प्लस को उसको, ये प्लस को इसको, हम प्लस को हमको, आप प्लस को आपको, वे प्लस को उनको, ये प्लस को इनको, कौन प्लस को किसको, कोई प्लस को किसी को, तू प्लस को तुझको. ने हो गया. उसके बाद से है. मैं प्लस से मुझसे, तुम प्लस से तुमसे, वो प्लस से उससे, ये प्लस से इससे, हम प्लस से हमसे, आप प्लस से आपसे, वे प्लस से उनसे, ये प्लस से इनसे, कौन प्लस से किससे, कोई प्लस से किसी से, तू प्लस से तुझसे. ने को से अगेन को है. यहाँ पर दो को है ना तरह चेंज करना है. मैं प्लस को मुझे, तुम प्लस को तुम्हें, वो प्लस को उसे, ये प्लस को इसे, हम प्लस को हमें, आप प्लस को आपको, यहाँ चेंज नहीं होता. वे प्लस को उन्हें,
ए प्लस को इन्हें, कौन प्लस को किसे, अलग इन्हें, कोई प्लस को किसी को, तू प्लस को तुझे, ने को से को, अगेन से दोबारा से आता है, मैं प्लस से मुझसे, तुम प्लस से तुमसे, विशेष चेंज नहीं होता, तुम प्लस से तुमसे, वो प्लस से उससे, ये प्लस से इससे, हम प्लस से हमसे, आप प्लस से आपसे, वे प्लस से उनसे, ये प्लस से इनसे, कौन प्लस से किससे, कोई प्लस से किसी से हो या ने को से का है, मैं प्लस का मेरा, मैं प्लस का मेरा, तुम प्लस का तुम्हारा, वो प्लस का उसका, ये प्लस का इसका, हम प्लस का हमारा, आप प्लस का आपका, वे प्लस का उनका, ये प्लस का इनका, कौन प्लस का किसका, कोई प्लस का किसी का, तू प्लस का तेरा। और के, मैं प्लस के मेरे, तुम प्लस के तुम्हारे, वो प्लस के उसके, ये प्लस के इसके, हम प्लस के हमारे, आप प्लस के आपके, वे प्लस के उनके, ये प्लस के इनके, कौन प्लस के किसके, कोई प्लस के किसी के, तू प्लस के तेरे, तेरे मेरे बीच में, गाना सुना होगा आपने। उसके बाद की है, की, मैं प्लस की मेरी, तुम प्लस की तुम्हारी, वो प्लस की उसकी, ये प्लस की इसकी, हम प्लस की हमारी, आप प्लस की आपकी, वे प्लस की उनकी, ये प्लस की इनकी, कौन प्लस की किसकी, कोई प्लस की किसी की, तू प्लस की तेरी। हो गया, काके हो गया। वह अधिकरण कारक मैं प्लस में मुझ में, तुम प्लस में तुम में, वो प्लस में उसमें, ये प्लस में इसमें, हम प्लस में हम में, आप प्लस में आप में, वे प्लस में उनमें, ये प्लस में इनमें, कौन प्लस में इसमें, कोई प्लस में किसी में, तू प्लस में तुझ में। उसके बाद पर है, मैं प्लस पर मुझ पर, तुम प्लस पर तुम पर, वो प्लस पर उस पर, ये प्लस पर इस पर, हम प्लस पर हम पर, आप प्लस पर आप पर, वे प्लस पर उन पर, ये प्लस पर इन पर, कौन प्लस पर किस पर, कोई प्लस पर किसी पर, तू प्लस पर तुझ पर। हे अरे जो है उसमें परिवर्तन नहीं होता, क्योंकि ये संबोधन के लिए प्रयुक्त होता है, इसलिए संबोधन कारण ये वो क्या है, अभिकारी है। इसलिए ये चार्ट जो है मैंने आपको भेजा है, प्रदीप पेचोकुलिन प्रदीप पेचोकुलिन पूर्व मारवाड़ सर्वनामों का रूपांतर, इस शीर्षक पर मैंने आपको भेजा है, आपने देखा होगा, उसको रखिए, रख करके उसका भी मनन कर लीजिए, कंठस्थ करा लीजिए, ताकि आप सफाई से बिना किसी प्रकार की गलती के हिंदी में वाक्य बना सकें। इसलिए ये अत्यंत ज़रूरी है, कारक चिन्ह जरूरी है, सर्वनाम जरूरी है, और सर्वनामों का रूपांतर भी अत्यंत ज़रूरी है। अच्छी तरह पढ़ लीजिए, और इसी में कोई आपको कोई शक हो, डाउट हो, तो कृपया मुझे फ़ोन कीजिए 9943645461। आर सुंदर राजन 9943645461। इस नंबर पर आप बुलाइए या मैसेज कीजिए, मैं पढ़ लूँगा और उसका निवारण करा दूँगा। ठीक है, आशा है कि आपकी समझ में आ गया होगा। कोई किसी प्रकार की अगर कोई कमी हो या संदेह हो तो आप बिना किसी प्रकार की हिचक के, झिझक के, संकोच के पूछ सकते हैं और अपने संदेह का निवारण कर सकते हैं। यही मेरी आपसे सविनय प्रार्थना है। सरी इंद्रिय चिंतने, आज का चिंतन, प्यार की महिमा, प्रेम की महिमा, அன்பினுடைய பெருமை, அன்பினுடைய வலிமை, அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் உன் கண் நீர் பூசுதருள், ये कुरल है। अनबिक मुंडो अड़ेकुम ताड़, प्यार के लिए, प्रेम के लिए कोई सीमा नहीं है, उसके लिए कोई रोकथाम नहीं है, उसके लिए किवाड़ नहीं है, उसको नहीं बंद कर सकते। अड़ेकुम ताड़ आर्वलर उन कण நீர் பூசை தரும், கருணை வரும்போது தானா அன்பு வரும், கருணை வரும்போது அன்பு வரும், தானாக வரும். ஆக அன்பு தான் தானாக கருணை வரும். இதுதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள்.
ஜீவ இம்சா மத் கரோ. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நேற்று தைப்பூசம், நேற்று வல்லாரத்தினே முதல் நேற்று எல்லோரும் தைப்பூசம் அங்கே போயிருப்பார்கள். வள்ளூர் ராமலிங்கடிகளார் அங்கே போயிருப்பார்கள். நீங்கள்லாம் கூட போயிருக்கலாம் யாராவது. அங்கே அவர் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நமக்கெல்லாம் வருமா? ஒரு பயிர் தோட்டத்தில் வாடி போயிருக்கு, அதை பார்த்து இவர் வாடினாராமா. இதுதான் கருணை. கருணை என்பது உயிர் உள்ள பொருள், உயிர் அற்ற பொருள் என்று கணக்கில்லை, எல்லா பொருட்கள் மீதும் கருணை காட்டுவது. கருணை உள்ள நேற்று கூட நான் வீடியோவில் பார்த்தேன். ஒரு 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 பெண், ஒரு நடுத்தர வயது பெண் ட்ரெயினில் இறங்குகிறாள். தெரியாமல் ஏறுகிறாள் என்ற தேவையில்லை, டக்குன்னு அவள் கீழே விழுந்து விட்டாள். செல்வாத்துக்குள்ளே விழ இருக்கிறாள். அப்போது ஒரு காவலர் ஓடி சென்று அந்த அந்த முதலாட்டியை வெளியே எடுத்து காப்பாற்றியிருக்கிறாள். இதன் பெயர்தான் அன்பு. யார் வருந்தினாலும் யார் துன்பப்பட்டாலும் அவர் துன்பத்தை தீர்க்க ஓடோடி வருவதுதான் அன்பு என்பது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் மக்கள் கொதித்திருந்தார்கள். அப்போ சொன்னார், வேண்டாம், அவளை ஒன்றும் செய்யாதீர்கள், அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள், ஆகவே தவறை நீங்கள் மன்னிப்பதாக என்று இருந்தாராம். இதுதான் அன்பு. தன் கயிறே உடவெல்லாம் ஆணி எடுத்து போது கூட அவர் ஆணி அடுத்தவளை மன்னிக்கிறார் அல்லவா? அது பேர் தான் அன்பு. ஆக அன்பையே போதிக்கிறது. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி என்கிறார் மகாத்மா புத்தர். ஆகவே அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி என்கிறார் புத்தர். அந்த புத்தருடைய அந்த அந்த வழியை நாம் பின்பற்றுவோம். இதே கருத்தை ரஹீம் சொல்கிறார். ரஹீமன் धागा प्रेम का, रहीमन धागा प्रेम का मत तोड़ो चटकाए, रहीमन धागा प्रेम का मत तोड़ो चटकाए, क्योंकि टूटे से फिर ना जुड़े, टूटे से फिर ना मिले, मिले तो गांठ पड़ जाए. அன்பு என்பது ஒரு நூலுடை போல, அதை ஈஸியாக நீங்கள் முடித்து விடலாம். சில கடையில் போட்டிருப்பார்கள், என்ன போட்டிருப்பார்கள், மளிகை கடையில் கடன் அன்பை முறிக்கும் என்று போட்டிருப்பார்கள். ஈஸியாக அதை அறுத்து விடலாம். என்ன அல்லது மெலிதான ஒரு மென்மையானது. எங்கெல்லாம் மென்மையாக உள்ளமைக்கிறதோ அங்குதான் அன்பு இருக்கும். ஆக மென்மையானது அன்பு என்பது அது மென்மையான ஒரு த்ரெட்டு போல, நூலடை போன்றது. அதை நாம் எழுதி முடித்து விடலாம். மத்தோடோ சட்காய், ரஹீமன் பிரேம் கா தாகா, அன்பு எனும் நூலடையே சடென்று படால் என்று நீங்கள் அதை உடைத்து விடாதீர்கள், அதை அவிழ்த்து விடாதீர்கள், அதை கட் பண்ணாதீங்க. எளிதாக கட் பண்ணலாம், ஆனால் கட் பண்ண பிறகு உடைந்த பிறகு மீண்டும் அதை இணைக்க முடியாது. இணைக்கலாம், எப்படி இணைக்கலாம், முடிச்சு போடணும். गांठ बांध के जोड़ना पड़ेगा. टूटने से फिर ना मिले या जुड़े, जुड़े அப்படியே முடிந்தாலும் கூட சும்மா இணையாது. என்ன செய்யணும், முடிச்சு மிலே காண்ட் பட் இப்போ காண்ட் எதாவது முடிச்சு விட்டா இப்படி முறுத்தும் அல்லவா? நாம் நைட்டு தூக்கிட்டு இருக்கோம், பெட்டில் ஏதாவது ஒரு தானியம் ஏதாவது விழுந்தாக்கா, அடியில் இருந்தாக்கா தூக்கல, நம்ம என்ன பண்ணோம், முதுகை உறுத்தி கொண்டே இருக்கும். எழுந்து அதை எடுத்து வெளியே போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக தூங்கலாம். அதுபோல் அந்த முடிச்சு போட்டால் கூட அது முடிச்சாகிடும், அது கூட அது நிறைவே தராது, நம்ம உறுத்தும். ஆகவே அன்பு என்ற அந்த நூலடையே நாம் ஈஸியாக சுலபமாக படால் என்று அறுத்து விடக்கூடாது. ரஹீமன் பிரேம் கா தாகா மத் தோடோ சட்காய், சடக் என்று சொல்லுவாங்க சடக் என்று. மத் தோடோ சட்காய் டூட்டே சே பிர்னா மிலே, அறுந்துவிட்டால் மீண்டும் இணையாது, அப்படியே இணைந்தாலும் மிலே காண்ட் பட்ஜாய், அதில் முடிச்சு இருக்கும், அதில் நிறைவு இருக்காது, அது குறை இருக்கும். ஆகவே அன்பு என்பது மிக அரிதானது. அந்த அன்பை முறிக்காதீர்கள். எப்பொழுதுமே எல்லோர் மீதும்
அன்பு காட்டுங்கள். நஃப்ரத் நா கரேன். நஃப்ரத் நா கரேன், யாரையும் வெறுக்காதீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி ஜாதியை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, வறுமையை பார்த்தோ, செழுமையை பார்த்தோ, உயர்ந்த ஜாதி தாஜாதி பார்த்தோ, தராதரம் பார்த்தோ யாரையுமே வெறுக்காதீர்கள். அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று பாடுவார் கவிஞர். அதுபோல் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தான். ஆகவே இங்கே வேறுபாடு கிடையாது. நம் அனைவருக்கும் தந்தை அவர்தான். ஆகவே நாம் எல்லோரும் சகோதரர்கள். ஹம் சப் பாயி பாயி ஹே. ஆகிய எல்லோரையும் நேசிப்போம், நேசிக்கப்படுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன். कल प्रेम का पालन करें, प्रेम को पालें, प्रेम को हर जगह फैलावें, नफ़रत को मिटावें और प्रेम करें, सबसे प्रेम करें, सबको अपना समान मानें, सबको अपना भाई मानें. इसी में सबकी भलाई है, देश की भलाई है. इसके साथ मैं आज का एपिसोड ख़त्म करना चाहता हूँ. कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन. धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी. जय हिंद. போட்டிருக்கா பாரு.